நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்டோட இருக்கோம், ஆதி அவர்களோட இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட இப்போ கேட்டுட்ருக்காங்க, ஆதி ரொம்ப நேரம் அவரை வச்சுருக்கீங்க, அவரோட வாய்ஸ் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன் பாடவே வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு தமிழை பற்றிலாம் பேசியிருக்கீங்க, நல்ல ஒரு 10 மணி கூப்பிட்டு பாடுன்னு சொன்னால் தூங்குறதுனாங்க பாடுவேன். பரவாயில்லங்க. ஓகே, ஒரு கவிதையை ஒரு ராப் பண்ணலாம். கண்டிப்பாக பாடுங்க. வணக்கம் வந்தனம் நெற்றியில் இட்டேன் குங்குமம், திசையெங்கும் மனம் பரப்பிடும் தமிழ் சந்தனம், சந்தமும் சப்தமும் இங்கு சேர்ந்து ஒளித்திடும் கவிதையில் இசை வந்து சங்கமம். நாங்கள் வந்த பாதையிலே கல்லும் முள்ளும் போராட்டம், தமிழ் என்ற கோயிலில் ஆதித்யனின் தேரோட்டம், சீராட்டும் ஊர்போற்றும் செயல் இசை பாட்டும், இந்த இசை புரட்சியை உலகம் பாராட்டும். தமிழ் எந்தன் தாயாகி இசை எந்தன் சேயாகி வந்தேன் நானும் கலியுக மகாகவி, என் கலை ஒரு கவசம் வார்த்தையோர் ஆயுதம், இசையால் இயங்குது அண்ட சராசரம், தமிழுக்கு தலைமகன் பாரதியார், இன்று பல பேர் கேட்பது ஆதித்யன் யார், விடை காண வேண்டுமா நீயும் கொஞ்சம் திரும்பிப்பார், என்று தமிழ் ராப் இசைக்கு நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார்ஸ். வாவ், உண்மையிலே யூ ஆர் an amazing singer too. அனிருத் சார், எனக்கு இப்போது சிங்கர் சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அனிருத் சாரோட இசையில் நீங்கள் பாடிருக்கீங்க, அண்ட் உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நல்லா ரேப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், இன்ஃபேக்ட் உங்களுக்கு நிறையா பேக்கப் பண்ணிருக்காரு அவர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அனிருத் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த அழகான ஒரு ரேப்போ பற்றி சொல்லுங்கள். இல்லை, பேக்கப்புன்னெலாம் எதுவும் இல்லை. நான் கப்ல வீடியோ வந்துச்சு, 1 மில்லியன் ஹிட்ஸ் அடித்தோன்னே கால் பண்ணார், வாங்க மீட் பண்ணலான்னாரு. மீட் பண்ணோம். இது மாதிரி எதிர்நீச்சல் ஒரு படம் வருது, நீங்கள் ஒரு ரேப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இல்லை பிரதர், நான் என்னை பற்றி மட்டும்தான் பாடுவேன், ஏன்னா நான் ஒரு ரேப்பர், அண்டு என்னோட டியூன் நான் தான் பாடுவேன், அண்ட் என்னோட லிரிக் நான் தான் எழுதுவேன், இதான் நான் போட்ட கண்டிஷன். ஸோ நியாயமாக ஒரு ஏன்னா ஒரு கொலவெறி இந்த மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நியாயமாக வேறு யாராக இருந்தால் அப்படியாப்பா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லலாம். பட்டு இல்லை, எனக்கு புரியுது கொலாபரேஷன் அதை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நம்ம கொலாபரேட் பண்ணியே பண்ணலாம். ஸோ பாட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த 8 லைன்ஸ் எனக்கு விட்டுட்டாரு, இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னை பற்றியே பாடிக்கிட்டேன், வெல்கம் டு சென்னை, எங்கள் ஊருக்குள்ளே நான் தாறுமாறு, நாங்கள் தாறுமாறு அப்படி இப்படின்னு பாடிட்டு, அதுக்கப்புறம் இது ரொம்ப நான் சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணது, இவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும் எதிர்பார்க்கல. ஹிட் ஆனோன்னா பார்த்தியா, நான் சொன்னேன்ல ஹிட் ஆகிடுச்சு பாரு, அடுத்து ஒரு ஃபுல் பாட்டு பண்ணலாம் அப்படின்னோடனே வணக்கம் சென்னை, அதுக்கு நடுவில் வணக்கம் சென்னை முடித்தோம், அப்புறம் கத்தி எல்லாமே ஒரே டைம் பீரியடில் பண்ணிட்டோம். பட் கத்தி ரொம்ப அதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. பட் அதே டைமில் 2 பாட்டு பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக ஒரு ரீச் இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னா சினிமா தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ஒரு பேசிக்காக ஒரு மியூசிக் கம்போசர், நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இருந்தால் ரேப் பண்ணால் தான் முடியும். நான் இன்னொருத்தரோட பாட்டில் நான் உள்ளே போக முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்து, சென்னை சிட்டி கேங்ஸ்லாம் ஃபுல் பாட்டோட இந்த டியூன்லாம் நானே பண்ணிட்டேன், ஒன்றுமே சொல்ல, அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டார். கத்திலாம் ஃபுல் பாட்டு என்னோட ரேப்பு, பீட்டை கொடுத்துட்டாரு, ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேன். ஸோ அனிருத் இஸ் வெரி ஃப்ரீ டு ஒர்க், இஸ் வெரி ஓப்பன் மைண்டட், இஸ் ஈஸி டு கொலாபரேட். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே the whole கத்தி rap is like full. He puts the beat, I rap everything because I'm actually at Coimbatore. He sends me the beat, I finish it there, I send back, no egos. Anirudh is very cool. ஸோ இது முடித்தேன். பட் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பிளேபேக் சிங்கர் அப்படின்னு ஒரு டேர்ம், இப்போ நீங்கள் கூட என்ன சிங்கருங்கிறீங்க. பட் ஐ எம் ரேப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிங்கிங், பிகாஸ் ரேப் யூ ரைட் த லிரிக்ஸ், யூ டாக் அபவுட் யுவர் செல்ஃப், யூ டாக் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ அந்த விஷயம் தான் ரேப், ரிதம் அண்ட் பொயட்ரி. ஸோ இது கரெக்டான பாதையில் போகலையோ, ஏன்னா நம்ம பண்ணுறோம் அண்டு மக்களுக்கு இது புரியாது. எல்லாரும் ஒரு பாட்டில் இவர் பாடியிருக்காருன்னா இஸ் கம்போசிங் இஸ் ஓன் ராப்ஸ் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ ஒரு பிளேபேக் சிங்கராக தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா நம்ம நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மியூசிஷியனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் டெசிஷன். ஸோ அதுக்கப்புறம் அனிருத் கிட்ட சொன்னேன், ப்ரோ கத்தி முடிஞ்சுது ப்ரோ, இனி நான் தனியாக மியூசிக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் அவர் கேட்டாரா, ஆம்பளை சாங்ஸ்லாம் கேட்டாரா, என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? அதுக்கப்புறம் நான் மீட்டே பண்ணல, ஏன்னா ஆம்பளை வாஸ் 1.5 month ஷெட்யூல்டு ப்ராஜெக்ட். இட் வாஸ் லைக் காலைல இங்கேருந்து போவோம், பாம்பே போவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், மிக்ஸ் மாஸ்டர்லாம் நெதர்லாண்ட்ஸில் பண்ணோம். இட் வாஸ் லைக் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர். இப்போ தான் முடிச்சு நான் இப்போ 2 நாளாக தான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ தான் முந்தானே தான் படமே பார்த்தேன் தேட்டரில் போய். ஸோ அவ்வளோ டைட்டாக போய்ட்டு ஃபஸ்ட் ஷோ போனோம், பட் பார்க்கக்கூட அவ்வளோ தூக்கம். ஸோ இப்போ தான் நான் தூங்கி சில் அவுட் பண்ணுறேன், இனி தான் போய் மீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஆம்பில் பண்ண மியூசிக் டைரக்ஷன் என்டர் ஆகிட்டேன். லாஸ்ட்டாக கத்தி முடிச்சோன்னே சொல்லிட்டேன், இது மாதிரி அடுத்து நான் மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன், நான் இது அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படின்னு. கரெக்ட் டெசிஷன் தான் பிரதர், நீங்கள் பண்ணலாம், அவ்வளோதான், நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டே இருங்க, அவ்வளோதான், உங்களுக்கு என்ன அப்படின்னாரு.
ஜாலியாக பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோதான். ஸோ உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ பண்ண விரும்புகிறீங்க? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பாட்டெலாம் கேட்டுட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? எனக்கு 6 படம் ஃபிக்ஸ்டு. 6 படம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2016 வரைக்கும் புக் 6 படங்கள். அடுத்த ஒரு படம் ஏஜிஎஸ்க்கு பண்ணுறேன். ஸோ தனி ஒரு ஜெயம் ரவி ஜெயம் ராஜா காம்பினேஷன். அப்புறம் இப்போதைக்கு சண்டைக்கொல்லி 2 பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 2 ப்ராஜெக்ட் என்னால் இன்டர்நெட்னால சிவி குமார் போயிட்டு இருக்கு. அண்ட் 2 ப்ராஜெக்ட் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட். பட் செட்டில் ஆயிட்டீங்க 6 படங்கள். இல்லை, இது வந்து என்ன சினிமா வந்து நல்ல ஃபினான்ஷியல் இதுங்க பேக்கிங். பிகாஸ் யூ கெட் ஸோ மச் மணி அவுட் ஆஃப் சினிமா. இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேயே ஐ வாஸ் ஒன் மெயின். நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கெரியராக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் காலேஜ் பசங்க பாடுவாங்க, அவ்வளோதான், காலேஜ் முடிஞ்சோன்னா கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இது ஒரு கெரியராகவே மாற்றி ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றணும். இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை ஒரு ஆல்பம் செல் பண்ணி அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டு அதில் ரெவன்யூ அந்த அளவுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் மாடலாக மாற்றி இதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ். ஏன்னா நான் ஒரு வீட்டிலேருந்து ஓடி வந்து தான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் சண்டை போட்டு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே டீச்சர்ஸ். ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயமா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த ஆர்ட்ஸுங்கிற ஒரு ஆர்ட்ஸ் பற்றி நிறைய கவிதை எழுதுவாங்க. அப்பாலாம் கவிதை எழுதுவார். இது விஷயம் இருந்தாலும் நான் பாட்டுக்கு வீட்டில் சின்ன வயசில் கம்ப்யூட்டரில் நானே ஒரு சாஃப்ட்வேர் போட்டு நானே மியூசிக் டீச் பண்ணிக்கிட்டேன். ஐம் செல்ஃப் தாட் மியூசிஷியன். ஸோ ஐ சி யூடியூப் வீடியோஸ், அங்கே மியூசிக் கற்றுக்கிட்டேன். சும்மா நான் அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். இது இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நான் எதிர்பார்க்கல. ஸோ நானும் ஜீவா பீட்ஸ்னு 2 பேரும் சேர்ந்து சும்மா பண்ணிருந்தோம். அவன் வந்து எங்கேயுமே டிவி கூட வரமாட்டான். ஸோ வந்துட்டு 2 பேரும் பண்ண ஆரம்பித்தோம். திடீர்னு இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஆச்சு. அண்ட் வீட்டில் சரி என்ஜினியரிங் முடித்தேன். நான் வந்து நல்லா படிக்காட்டி சரி தருதில்லை வேறு எதாவது பண்ணும் இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் எல்லாத்துலேயும் நல்லா படிப்பேன். ஐ கெட் ரேங்க்ஸ் எவ்ரிவேர். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ படிக்கணும் அப்படின்னாங்க. நான் இல்லை முடியாதுன்னு. ஸோ சண்டை வந்துச்சு. இன்ஜினியரிங் முடிச்சு சென்னை ஓடி வந்துட்டேன். இப்போ சண்டை போட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். பட் ஒரு வருஷத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா எங்கள் கான்டாக்ட் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி திறமை அப்படி இப்படின்னு. பட் அப்படி வரதில் ஒரு 10 லட்சம் பேர்த்தில் ஒருத்தர் தான் வருவாங்க. மீதி 9,999,999 மறந்துடுறோம். ஸோ வந்துட்டு லக்கின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த வர ஒருத்தரும் இந்த மாதிரி எதுவுமே பேக்ரவுண்ட் எல்லாம் வர ஒருத்தரும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கஷ்டம் ஏகப்பட்ட. ஏன்னா வந்த ஒரு வருஷம் சாப்பிட்றது கூட இல்லை. அதுக்கப்புறம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டேன். ஒன்றுமே பண்ணல. ஒரு பாட்டில் ஜெயிச்சிடலான்னு வந்தேன். ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வருஷத்தில் வீட்டுக்கு போயிட்டேன். அப்பாவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார். இவ்வளோ கஷ்டப்படுறான் ஏதோ பண்ணுன்ட்டு. நீ நல்லா படித்து இது பண்ணிட்டேன்னா மெட்ராஸில் போய் படிப்பான்ட்டார். ஸோ நான் டான்செட் எழுதி ஸ்டேட் ரேங்க் அடித்து எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலான்னு எனக்கு லீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். பட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைக் அங்கே MBA தான் எனக்கு எஜுகேஷன் தாட் மீ எவ்ரிதிங். இது எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை பிஸ்னஸ் மாடலாக மாற்றலாங்கிற அளவுக்கு ஐ ஃபவுண்ட் அவுட். அண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆச்சு. தமிழில் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இல்லைன்னாங்க. 2012 வந்துச்சு. ஆல்பம் தமிழை பற்றி இருக்குது, விற்காதுன்னாங்க. இட் பிகேம் த பெஸ்ட் செல்லர். அதுக்கப்புறம் படத்துலலாம் இவங்க பண்ண மாட்டாங்க ரேப்பர்ஸ். நாங்கள் இன்றைக்கி படம் பண்ணியாச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால தான் அந்த வழி தெரிஞ்சனால தான் இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஊரில் இப்போ ஒரு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வர பையனால் சென்னையில் வந்து சர்வை பண்ணுறதுக்கே அவனுக்கு ஒரு வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கை தேடி போய் அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இங்கே டக்குன்னு பார்த்தா இவர் பையன் அப்பா வாப்பா நீ இந்த படத்துக்கு மியூசிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் சாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் அவங்க சாதிச்ச எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. நான் சாதிச்சேன்னு எனக்கு தெரில. பட் நான் ஜாலியாக ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கஷ்டப்பட்டேன் வந்தேன். பட் என்னோட சாதனை என்னவா இருக்கும்னா இதுக்கப்புறம் இங்கே ஒரு இண்டிபெண்டன்ஸ் சீன் உருவாகி என்ன மாதிரியே ஒரு ஹிப்ஹாப் தமிழானாலும் அது சீன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹிப்ஹாப் தமிழானா அது ஒரு ஆர்டிஸ்ட். ஹிப்ஹாப் தமிழோட திறமையான எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. நான் வந்தப்போ யாரை போய் பார்க்குறது, எங்கே போகணும், சேனல்னா எப்படி, டிவின்னா என்ன, எப்படி இன்னும் கூட இண்டிபெண்டன்ட் மியூசிக் ப்ளே பண்ணுறதில்ல. வாடி புள்ள வாடின்னு என்னோட பாட்டிலேருந்து தான் ப்ரோக் எவ்ரிதிங் ஸ்டார்டட் கோயிங் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ இது என்னோட கனவே தான். இனிமேல் டிவியில் பார்த்தா சினிமா பாட்டு வர்ற மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸும் ஓடணும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கருத்து இருக்கும். அவன் எல்லா கருத்தையும் இசை மூலமாக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேரை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சினிமா. ஸோ சினிமாவில் நிறைய காசு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் படம் புக் ஆயிடுச்சுனாலும் படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் I'll be doing independent music. இன்னொன்று இப்போ தான் மெட்ராசி மாஃபியான்னு ஒரு லேபிள் ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் பியூர்லி ஃபார் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். யார் சேலமோ கன்னியாகுமரியோ திருச்சியோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் சென்னை வந்து தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இல்லை நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக இருப்போம், நீங்கள் எங்களை வந்து பாருங்கிற ஒரு விஷயமாக தான் இதை பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் பட்ட கஷ்டம்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு மாதிரி கஷ்டமோ இல்லை கடவுள் அருளோ என்னன்னு தெரில, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். பட் எங்களை விட திறமையான நிறைய பேர் ஜெயிக்கணும். ஸோ அதுதான் இந்த பாதை. ஓகே. ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ மெச்சோர்டாக பேசுகிறீங்க. எப்படி அந்த மெச்சூரிட்டி எப்படி வந்தது? சாப்பாடு இல்லை, 3 வேளை சாப்பாடு இல்லைன்னா மெச்சூரிட்டி வந்துடும். நம்ம வந்து காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பசங்களோட சுற்றிட்டு இருப்பேன். ரொம்ப அராஜகம். காலேஜ் கிளாஸ் கட் அடிப்போம், படத்துக்கு போவோம், டிபார்ட்மெண்ட் சண்டை, பாஸ்கெட்பால் மேட்ச்சில் சண்டை வந்துச்சுன்னா அடிதடி, ஒரு மாதிரி முட்டாள்தனமாக சுற்றிட்டு இருப்போம்.
அதுக்கப்புறம் வீட்டில் சண்டை போட்டு அப்பவும் சீரியஸ்னஸ் தெரில, சண்டை போட்டு சென்னையில் வந்து இந்த படத்துலாம் காட்டுவாங்க ஒரு பாட்டில் அப்படியே அப்படி போட்டு அப்படி வந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு வந்துட்டேன். வந்து செட் ஆகிறதுக்கே சென்னையில் 6 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ டேட்டா என்ட்ரி எதோலாம் பண்ணிட்டு இருந்தேன். மாதம் ஏன்னா இங்கே ஒரு சின்ன 10x2 ரூமில் மகாலிங்கபுரமில் இருந்தேன். ஒரு மாதம் ரெண்ட்டு கட்டணும் அப்படிங்கிறப்போ 5000 தான் ரெண்ட்டுனாலும் அந்த 5000 எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா என்ட்ரி இதெல்லாம் பண்ணிட்டு 1 வருஷம் ஆகிறப்ப நான் எதுக்கு வந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் படித்த படிப்புக்கு பேசாமல் வேலைக்கு போனால் பெரிய வேலையே பண்ணலாமே, இல்லை நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு முடிவெடுத்து தான் திரும்பி போனேன். அந்த 1 வருஷம் அந்த சாப்பாடு சோறு இல்லாமல் இருந்த கஷ்டம் வந்து நிறைய கற்றுக் கொடுக்கும். அதில் தான் கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் ஒன்றுமே தெரியாது. நான் சும்மா கோயம்புத்தூர்லேருந்து சென்னையே தெரியாது. வந்து நிறைய பட்டு நிறைய ஏமாந்தேன். நிறைய இதெல்லாம் பட்டனால தான் வந்து மெச்சூரிட்டின்னு கூட இதை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே ஒரு மாதிரி தெளிஞ்சு பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மித்தபடி தெளிவா பேசுறேன்னு கூட தெரியல. பட் என்னோட குறிக்கோள் என்னோட கோல் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இண்டிபெண்டன்ட் மியூசிக் இந்த பக்கம்னா சினிமா இந்த பக்கம் எதை நோக்கி நீங்க வந்து பயணம் செய்யணும். சோ இது இன்னைக்கு கூட நான் மெச்சூர்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டுடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து ஸ்டுடியோ வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, மிரண்டாங்க. ஏன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இத்தனை பசங்க இருக்கீங்க அப்படின்னு. ஃபுல்லா பசங்க தான் இன்னைக்கு வரைக்கும் விளையாடிட்டு இருப்போம். இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். அது மாதிரி இப்போ சாக்லேட்னா காலி ஆகிடும். எனக்கு இந்த கெட்ட பழக்கம்னாலே சாக்லேட் தான். எல்லாரும் வந்து நீங்கள் டீ டோட்டலரான்னு கேட்டால் நான் டீ டோட்டலுங்க நான் அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவேன், அதுதான் என் பிரச்சனை. ஆமாம், வெரி சாக்கோஹாலிக். சரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த ஏஜ் மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நிறைய பேர் எங்கள் அப்பாலாம் அப்படியே திட்டுவார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. எங்கள் அப்பா என்ன சொல்ல, உனக்கு 24 வயசு ஆச்சு உட்காந்து சாக்லேட் சாப்பிட்ருக்க, ஒரு பொறுப்பே இல்லை உனக்கு, அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பெருசு வந்திருக்கும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. பாப்பாரு டிவியில் பார்ப்பாரான் அப்படிம்பாரு, அடுத்து கேரியர் என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் என்ன மெச்சூர் நீங்கள் சொன்னாலும் நிறைய பேர் என்ன நீ என்ன மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் பெர்செப்ஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நிகழ்ச்சியோட எண்ட் ஆஃப் தி ஷோ நம்ம வந்துட்டோம். எல்லாருமே வந்து என்னன்னா இவர் வந்து ஆம்பளை படத்துலேருந்து வந்து ஒரு பாட்டு கண்டிப்பாக பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வழியே இல்லை, ஆம்பளை பாட்டு நீங்கள் பாடுவீங்களா? அதோட ஷோ முடிச்சுக்கலாமா? கண்டிப்பாக ஆம்பளை பாட்டு பாடுறேன். அண்ட் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா நான் வந்து ஆம்பளை வந்து ரொம்ப ஜானர் பெண்டிங். பல்லவி சரணம்னா வந்து நான் செல்ஃப் தாட் மியூசிஷியன், என்னோட டேர்ம்ஸ் வேறு. இன்ட்ரோ சரணம்னா எனக்கு வேர்ஸ். ஸோ சுந்தர்னாலாம் ஒரு மாதிரி இவனை வச்சு எப்படிரா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாரு. ஸோ விஷால்னாலாம் வந்து ஹோப்பே இல்லை அவருக்கு, ஐயோ இவன் நம்மளை முடிச்சிருவான் போலவே அப்படிங்கிற மாதிரி. பட் சாங் நான் என்ன சொன்னேன்னா சாங்காக ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. பட் எனக்கு என்ன இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம்னா ஆம்பளையில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டு மதுரைன்னு ஒரு பாட்டில் வந்து இது ஒரு புது ஜானர் குத்து ட்ராப்னு, ட்ராப் மியூசிக்கும் குத்தும் சேர்த்து இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் குத்து ட்ராப்னு நாங்களாம் வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணா பின்னான்னு ஏதோ ஈடிஎம் பழகிக்கலாம்னா ப்ராப்பர் ஈடிஎம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இதெல்லாம் ஏற்றுப்பாங்க. ஃபேமிலி சாங்குன்னு ஒரு சாங் இருக்கும், யார் என்ன சொன்னாலும். அது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ஃபோக், ஒரு ஃபேமிலி சாங்கை வந்து எலக்ட்ரிக் பீட்ஸ்லாம் வரும். ஸோ எனக்கு என்னென்னா இது மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. பட் விஷால்னா சுந்தர்னா 2 பேருமே பண்ணு எதை கேட்டாலும் பண்ணு. மிக்ஸ் மாஸ்டர்லாம் வந்து பிளாக் ஐட் பீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்லையாம். ஸோ வில்லையாம் வந்து மைக்கேல் ஜாக்சன்லாம் பீட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு யார் மாஸ்டரிங் மிக்ஸ் இன்ஜினியரோ அவர் தான் எனக்கும் மிக்ஸ் மாஸ்டர் பண்ணார். ஸோ இவ்வளோ பேக்கிங் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நம்ம ஒரு வேளை இது யாரும் ஏற்றுக்காட்டி என்ன பண்ணுறதுன்னு பயம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேடியோ சார்ட்ஸ் ஆகட்டும், ரெண்டு பாட்டு டாப் 5 இருக்குது. பழகிக்கலாம் செகண்டு, 5th மெட்ராஸ் டு மதுரை. ஸோ எனக்கே ஒரு மாதிரி இன்பம் பொங்கும் வெண்ணிலா இப்போ 8th பிளேஸ் இருக்குது. டாப் 10ல் ஒரு 3 பாட்டு இருக்குது. அதுவும் ஒரு புது மியூசிக் டைரக்டர், சின்ன பையன் இவெல்லாம் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்தாலும் எனக்கே மேலே நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பழகிக்கலாம் பாட்டு எங்களுக்காக நீங்கள் பாடுங்களேன். ஓகே, உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என்னை லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை, பழகிக்கலாம் ஒரு சின்ன மஞ்சள் நம்பக, பழகிக்கலாம் ஒரு சின்ன மஞ்சள் நம்ப, பழகிக்கலாம் ஒரு சின்ன மஞ்சள் நம்பக, பழகிக்கலாம் ஹே பழகிக்கலாம். தேங்க்யூ சார். நன்றிங்க, நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி. ஏன்னா ஒரு காலத்தில் எந்த மீடியாவும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எனக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கண்டெடுக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை வாழ வைக்கும் ரசிகர்கள் எல்லாருக்கும், ஏன்னா நான் யாருமே இல்லாமல் வந்தேன், இன்றைக்கி இவ்வளோ தூரம் தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீடியா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். had a very good time with you. ஸோ இன்னைக்கு நம்ம ஆதியோட நடந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை திருப்பியும் அடுத்த சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லில் மீட் பண்ணுறேன். until then it's me ஷைலஜா பாலசுப்ரமணியன் signing off. good night. நன்றி, தேங்க்யூ.